நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக பல கட்ட விசாரணைகள், பல கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக கைதிகளினுடைய கைகளுக்கு துப்பாக்கிகள் எப்படி வந்தன, இது சம்பந்தமான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து 700 கைதிகள் வெளியே எடுக்கப்பட்டிருப்பதாக மற்றொரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதேவேளையில் உதய கம்மன்பில சில அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் சிறைச்சாலைகள் சம்பந்தமாக. எனவே அது குறித்தும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு செய்தி, கோவில் நிகழ்ச்சியொன்றில் இயக்கப்பாட்டை நாதசுரத்தில் வாசித்தமை சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் கருத்தோவிய பகுதியில் மஹிந்த ராஜபக்ஷவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம், அவர் அரசியலை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லியிருந்தவர் தானே. எனவே அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் நீங்கள் அறிந்ததுதான். அதிலே 26 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஏனையவர்கள் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 23 சிறை காவலர்களும் அதே போல் 54 கைதிகளும் காயமடைந்து இவர்கள் எல்லோருமே மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இதில் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 18 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்கள் இன்னமுமே ஆபத்தான கட்டத்தை தாண்டவில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நேற்று இரவளவில் சிறைச்சாலை அமைதிக்கு திரும்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே வேளையில் சிறைச்சாலையில் இருந்த 700 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வெளியேற்றப்பட்டு நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அங்குனகொல பெலச அந்த சிறைச்சாலைக்கும் அதே போல போகம்பர சிறைச்சாலைக்கும் அனுராதபுரம் பொலனறுவ என்று சொல்லி நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளுக்கு இந்த 700 பேரும் பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை சொன்னால், எல்லாரையும் ஒரு இடத்துல வைக்கும்போது தான் அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு செட் ஒன்று சேர்ந்து பிறகு திட்டங்கள் எல்லாத்தையும் தீட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஈடுபடுகின்றார்கள். எனவே எல்லோரையும் பிரித்து விட்டால் ஒரு பிரச்சனை மேலே, அதோட எல்லாரையும் பிரித்து எடுத்து கொண்டு போயிட்டு தனித்தனியாக வேறு வேறு சிறைச்சாலைகளை கொண்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு விசாரணைகளை ஆரம்பிச்சா எல்லாரும் பயத்தில் உண்மையை சொல்லிடணும். ஒருவேளை அவன் காட்டி கொடுத்துருவானோ, அதுக்கு முதல் நானே சொல்லுவோமா என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலே போலீஸ் விசாரணையில் எல்லாத்தையும் உண்மைகளையும் சொல்லிடுவார்கள். எனவே தனித்தனியை பிரித்து வைக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். இப்படியாக நாட்டினுடைய பல சிறைச்சாலைகளுக்கு இவர்கள் பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று இடம்பெற்ற இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 3 குழுக்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறவர், தலைவராக இருக்கிறவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. அவருடைய பேர் பிரியந்த பெர்னாண்டோ. அவருடைய தலைமையில் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே வழியில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தனியாக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே நேரம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரும் தங்களுடைய பங்குக்கு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே பல கோணங்களில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. என்ன நடந்தது, எங்கிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பித்தது, இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன, எவ்வளவு காலமாக இது திட்டமிடப்பட்டது என்று சொல்லி கணக்க விஷயங்கள் இருக்குதானே. ஏனென்று சொன்னால், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அது தனியாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மட்டும் இருக்காது. இனி நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சிறைச்சாலைகளையும் அங்கே இருக்கிறாக்களுமே சாதாரண ஆக்களா இல்லை தானே, அங்கேயும் எல்லாம் முக்கியமான ஆக்கள் எல்லாம் இருக்கணும் தானே. எனவே ஏனைய சிறைச்சாலைகளையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு வன்முறை சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எனவே எல்லாத்தையும் சேர்த்து தான் தடுக்க வேண்டியிருக்குது. அதனால விசாரணைகள் துரித கதியில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த விசாரணைகளில் முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த கைதிகள் இருக்கிறார்கள் தானே, அதில் உங்களுக்கு தெரிஞ்சான எல்லா விதமான கைதிகளும் இருக்கின்றார்கள். மாஃபியாக்கள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், பாதாள உலக குழுவாக்கள், இராணுவத்திலிருந்து தப்பியோடினாக்கள், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஆயுதங்களை நன்கு கையாளக்கூடியவர்களும் அந்த கைதிகள் லிஸ்ட்டில் இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கையில் ஒரு ஆயுதம் கிடைச்சா அதை ஆப்ரேட் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்காது. குறைந்தது டசன் கணக்கான கைதிகளினுடைய கைகளில் துப்பாக்கிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த துப்பாக்கிகள் எல்லாம் எப்படி அவர்களுடைய கைகள்
செய்திகளில் வந்தது. ஒரு சில இந்திய ஊடகங்களில் வந்து செய்திகள் போடப்பட்டிருந்தது, ஆயுத களஞ்சிய சாலை வந்து உடைத்தெடுக்கப்பட்டது என்று சொல்லி. எனவே ஆயுத களஞ்சிய சாலை உடைத்தெடுக்கப்பட்டதா, அல்லது இவர்கள் காவலர்களுடைய துப்பாக்கிகளை பறித்தெடுத்தார்களா, அல்லது சொந்தமாகவே துப்பாக்கிகள் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்தார்களான்னு சொல்லி கணக்கு கேள்விகள் இருக்குது. எனவே சகல விசாரணைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இதுக்கிடையில் வந்து நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வந்து நேற்று சிறைச்சாலைக்கு வந்து பார்வையிட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்துக்கு வந்து நீதி அமைச்சர் என்கின்ற முறையில் வந்து தான் முழுமையாக பொறுப்பேற்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். ஏன்னு சொன்னால் நீதி அமைச்சருக்கு கீழே தானே வருது சிறைச்சாலைகளும். எனவே சிறைச்சாலையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அவர் தான் பொறுப்பு. எனவே ஆச்சரியப்படத்தக்க வகையில் வந்து ஒரு அமைச்சர் வந்து பொறுப்பேற்றிருக்கின்றார். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் அமைச்சர்மார் வந்து வேறு யாராவது சாட்டி விடுவினோம், அங்கே பிள்ளை இங்கே பிள்ளை என்று சொல்லி. ஆனால் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வந்து தனக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, தனக்கே ஒரு கவலையாக இருந்தது. எனவே இதற்கு முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அவரும் அமைச்சு சார்பாக ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதய கம்மன் பிள்ளை இருக்காரு தானே, உங்களுக்கு தெரியும் நாட்டில் வந்து என்ன முக்கியமான சம்பவம் நடந்தாலும் உடனே அந்த உதய கம்மன் பிள்ளை மூக்கு வந்து வேர்த்திரும். அப்போ வந்து ஏதாவது ஒரு கருத்துன்னு சொல்லுவார், ஏதாவது சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து எடுத்து விடுவார். இப்போ நேற்றும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊடக சந்திப்பொன்றை வச்சு சில பல முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கார். உதய கம்மன் பிள்ளை பொதுவாக சொல்கிற கதைகளை வந்து நாங்கள் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த சிறைச்சாலைகள் சம்பந்தமாக அவர் ஒரு சட்டத்திறனியும் தானே, எனவே அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், டேட்டாஸ் தெரிஞ்சிருக்கும் தானே. எனவே சிறைச்சாலைகள் சம்பந்தமாக அவர் ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்கார். கொஞ்சம் ஆச்சரியமான தகவல் என்று சொல்லலாம். என்னென்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய சகல சிறைச்சாலைகளும் இருக்குத்தானே, எல்லா சிறைச்சாலைகளும் சேர்ந்து 10,395 கைதிகள், 10,395 கைதிகளுக்கு மட்டும்தானாம் இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகள் வந்து போதுமான சிறைச்சாலைகள். அதை விட கைதிகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்தா அது கஷ்டம் என்று சொல்லி உதய கம்மன் பிள்ளை சொல்லியிருக்கார். ஆனால் தற்போது வந்து இலங்கையில் கைதிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 42,034 பேர் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே 10,395 எங்கே கிடக்குது, 42,034 எங்கே கிடக்குது, கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமான கைதிகள் இலங்கையினுடைய சகல சிறைச்சாலைகளிலும் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உதய கம்மன் பிள்ளை சொல்லியிருக்கார். எனவே வழக்குகள் வந்து துரிதப்படுத்தப்படாமல் தாமதிக்கிறது தான் காரணம். இலங்கையில் வந்து ஒருவருடைய வழக்கு வந்து தீர்ந்து அவருக்கான தண்டனை அறிவிக்கப்படுறதுக்கு எடுக்கப்படுற சராசரி காலம் 10 வருடங்கள் என்று சொல்லி உதய கம்மன் பிள்ளை சொல்லியிருக்கார். அதாவது எல்லாருக்கும் 10 வருடம் இல்லை, சில பேருக்கு 5 வருடமாக இருக்கலாம், சில பேருக்கு 15 வருஷமாக இருக்கலாம். அந்த சராசரி ஒன்று இருக்குன்னு தானே, அந்த சராசரி வந்து 10 வருடங்களாம். எனவே அவர் என்ன சொல்ல வரார் என்று சொன்னால், எல்லார் மேலேயும் இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து குயிக்காக விசாரித்து குயிக்காவைக்கு தண்டனையை கொடுங்க, ஏன் வச்சு வடிவாக்குறீங்க என்ற மாதிரி உதய கம்மன் பிள்ளை கேட்டு வச்சுக்கார். அப்படின்னு சொன்னால் அங்கால சிறையில் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கணும், அவைக்கும் குயிக்காக விசாரணை செய்து குயிக்காக தண்டனையை கொடுத்தா உதய கம்மன் பிள்ளை ஒத்துக்கொள்வாரா? அங்கே சில கைதிகளை வந்து விடுவிக்கணும்னு சொல்லி ஒற்றை கால நிற்கிறார் உதய கம்மன் பிள்ளை. இருந்தாலும் அங்கால ஒரு கதை, அப்புறம் இங்கால ஒரு கதை என்று சொல்லி வச்சுக்கார். இருந்தாலும் அந்த நீதி வழங்குவதில் ஏற்படுகின்ற தாமதம் உண்மையிலேயே இருக்கு என்று சொல்லி உதய கம்மன் பிள்ளை சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நீதிமன்றமும், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் சராசரியாக 3,300 வழக்குகள் இருக்காம். ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் 3,300 வழக்குகள் கிட்ட இருக்காம் சராசரியாக. எனவே அவ்வளோ வழக்குகள் குவிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே செய்திகளில் வெளியாகி இருந்தது, போன வருஷமே செய்திகளில் வெளியாகி இருந்தது, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குத்தானே, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய மேசையிலே வந்து ஏதோ 60,000 65,000 ஃபைல்கள் இருக்காம் விசாரிக்கிறதுக்கு. இன்னமே விசாரிக்கிறதுக்கு அந்த ஃபைல்கள் ஓப்பன் பண்ணப்படாமல் இருக்காம. என்ன சொன்னால் அவ்வளவு ஆளணி வளம் தேவைதானே. இனி ஒவ்வொரு நாளும் விசாரணைகளை நடத்தணும், அவரை கூப்பிடணும், இவரை கூப்பிட்டு விசாரணை நடத்தணும், கைது செய்யணும்னு சொன்னால் எவ்வளோ வேலையை தான் பார்க்குறேன் போட்டு அவ்வளோ கேஸுகள் இருக்குது. அப்போ அவ்வளோ குற்றங்கள் நாட்டில் மலிஞ்சிருக்குன்னு சொன்னால் கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியில் இருந்தாக்கண்ட லட்சணம் அப்படி. ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தாக்களே குற்றவாளிகள்லாம், அவர்கள் மேலேயே நிறைய கேஸுகள் இருக்கும்போது அவர்கள் எப்படி பொதுமக்கள் மத்தியில் வரக்கூடிய குற்றங்களை வந்து கட்டுப்படுத்துவார்கள்? ஓம்தானே. அதனால் வந்து ஆட்சியில் இருந்தவர்களும் பொதுமக்களும் பாதாள உலக குழுக்களும் எல்லாருமா சேர்ந்து அந்த குற்றங்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரித்து வச்சிருக்கணும். அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் வந்திருக்குது. எனவே உதய கம்மன் பிள்ளை என்ன சொல்றாரு என்று சொன்னால், நீதி வழங்குவதில் ஏற்படுகின்ற தாமதம் தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லி யாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீசார் ஒரு விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். என்ன விசாரணை என்று கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு கோயிலில், அச்சுவேலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து இயக்கப்பாட்டு பாடியிருக்கணும் நாதஸ்வரத்தில். அதாவது சாந்திரண்ணான்ற பாட்டு உங்களுக்கு தெரியும், ஆழக்கடலெங்கும் சோழ மகராஜன், அந்த பாட்டை வந்து நாதஸ்வரத்தில் வாசிச்சிருக்கணும். அது ஜென்ரலாக வாசிக்கிறது தானே. அது சம்பவம் நடந்தது எப்போ என்று கேட்டிங்கன்னு சொன்னால் மே மாதம், இப்போ ஜூலை மாதம், அப்போ 2 மாதத்துக்கு முதல் நடந்த சம்பவம்.
ஆரோ போட்டு கொடுத்துருக்கணும். ஆரோ பிடிக்காதாக்கள் போட்டிகள் தெரிந்தானே உங்களுக்கு, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இசைக்குழுக்களுக்கு இடையில் போட்டி, பிறகு பல பல போட்டிகள் இருக்குது தான் எங்களோட சமுதாயத்தில். எனவே ஆரோ வந்து முறையாக போட்டு கொடுத்துருக்கணும். இப்போ போலீஸார், அச்சுவேலி போலீஸார் அது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்களாம். முதல் கட்டமாக கோயில் நிர்வாகத்திடம் விசாரணைகள் நடக்குதாம். ஏன் அனுமதிச்ச நீங்கள், இயக்கப்பாட்டு பாடுறதுக்கு எதுக்கு அனுமதிச்ச நீங்கன்னு சொல்லி இது முதல் கட்ட விசாரணை. அடுத்த கட்ட விசாரணை அந்த இசைக்குழு இருக்குதானே, அந்த இசைக்குழுவிடமும் இரண்டாம் கட்டமாக விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ தான் கொஞ்ச காலத்துக்கு முதல் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு ரேப் பாடகர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்துக்களை தடுத்து வைக்கப்பட்டது, விடுவிக்கப்பட்டது. அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டதுக்கும் யாரோ காட்டி கொடுத்ததான் காரணம் என்று சொல்லி. எனவே விசாரணைகள் போக போக அது எந்த கோயில், அந்த இசைக்குழு யார் என்று சொல்லி அந்த விவரங்கள் தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், இப்போ வந்து இயக்கம் சம்பந்தமான பாடல்களையோ அல்லது ஏதாவது படங்களையோ வந்து ஃபேஸ்புக்கில் பகிர்ந்து கொள்கிறதோ இதெல்லாமே வந்து இப்போ கண்காணிக்கப்படுது. ஆர்மி போலீஸ் கண்காணிக்கிறது வேறு பிரச்சனை, எங்களுடைய ஆக்களை வந்து போட்டு கொடுக்குறது, இந்த அவர் போட்டிருக்காரு, இவர் பாடி வச்சுக்கார், போய் பாருங்கன்னு சொல்லி. எனவே இந்த மாதிரியான பிரச்சனை வந்து எங்கள்கிட்ட சமுதாயத்தில் இருக்கிறபடியால் எல்லோரும் உங்களுடைய பாதுகாப்பை வந்து தயவு செய்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. முதல்ல வந்து உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம், உங்களுடைய இருப்பு முக்கியம். நீங்கள் வந்து சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கணும்ன்றது தான் முதல் முக்கியம். அதுக்கு பிறகு தான் மிச்சம் எல்லாம். எனவே இங்கே அச்சுவேலி போலீஸார் வந்து இப்படி ஒரு விசாரணையை ஆரம்பித்திருப்பது ஒரு அதிர்ச்சியான விஷயமாகும். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கார், தான் அரசியலிருந்து ஓய்வு பெறவே மாட்டேன் என்று சொல்லி. அரசியலிருந்து என்ன செய்ய போகிறாருன்றது யாருக்குமே தெரியாது, அவருக்குமே தெரியுமோ தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்தோவியத்தில் அவரால் நடக்கவே முடியலை. அதாவது அவருடைய முதுமையை வந்து நான் குறையா சொல்லி அப்படி சொல்லலை, என்றெல்லாம் அவருக்கு இயலாதபடியாக அவரால் நடக்க முடியலை. 2 பேர் பிடிச்சி கொண்டு போயினோம். 2 பேருமே வந்து கண்ணாடி போட்டுக்கணும். ஆக்களை பார்த்தாலே ஒரு மாதிரி சந்தேகமாக கிடக்குது. அவையெல்லாம் பிடிச்சி கூட்டிக்கொண்டே போயினோம். அப்பவும் சொல்லி கொண்டு போகிறார் என்னென்னு சொன்னால், விடை பெற மாட்டேன், அதாவது அரசியலிருந்து நான் ஓய்வு பெற மாட்டேன் என்றதை சொல்லி கொண்டு போகிறார். இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து ஓய்வு என்பதே கிடையாது, அவைக்கு வந்து பென்ஷனே கிடையாது என்று சொல்லி பொதுவாக சொல்கிறதானே, அது வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கும் பொருந்தது. எனவே இந்த ஒரு அர்த்தத்தில் இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.